ஆன்மீகத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மகரிஷி அவர்களும் அந்த இல்லறம் சார்ந்த ஆன்மீகத்தை நமக்கு அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா துறவறம் ஒரு உயர்ந்த நெறிதான். துறவறம் அப்படிங்கிறது ஆக்சுவலா, இல்லறம் அப்படிங்கிறது ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு அமைப்பை என்னுடையது என்று நினைப்பது இல்லறம். துறவறம் என்பது இந்த உலகத்தையே என்னுடையது, இது என்னுடைய உலகம் என்று இந்த உலகத்திற்காக செயல்படுவது என்பது துறவறம். அப்ப இல்லறத்திலிருந்து பணி செய்பவர்கள் தான் துறவரத்திலே மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியும். ஒரு சிலர் அத்தி பூத்தார் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இல்லறம் காணாமல் துறவறம் என்பது சாத்தியம்தான். அவங்களுடைய உயர்ந்த கர்மாவினுடைய அடிப்படையில அவங்க அப்படி இருப்பாங்க. பட் எல்லோருக்கும் சாத்தியமான்னு கேட்டா இல்லை. அதனால மகரிஷி அவர்கள் அந்த இல்லறம் சார்ந்த ஆன்மீகத்தை நமக்கு கொடுத்து அந்த இல்லறத்தைக்கான பல்வேறு விதமான தத்துவ விளக்கங்களையும் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஔவையார் சொல்றாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஆமா, வள்ளுவர் அதை தான் சொல்றாரு. அறவழியில் நின்று பொருளீட்டி துய்த்து பிறருக்கு கொடுத்து என்ற அளவில அவரும் இல்லறத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா பொருளீட்டுதல் அப்படின்னாலே துறவரத்துல வராது. ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்றப்போ, அந்த துறவறம் பூண்ட ஞானிகள் உயர்ந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கும் யார் உணவு அளிக்கணும் அப்படின்னா அந்த இல்லறத்தில் இருப்பவர்கள் தான். அவங்க தான் அந்த உணவு கொடுத்துதான் அவங்களே இந்த சேவையை செய்ய முடியுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த இல்லறத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இல்லறத்தினுடைய தன்மையை அறிந்து அதை உணர்ந்து ஒருவன் இல்லறத்தை சரியாக நடத்துவானேயானால் அவன் காட்டிலே சென்று தியானம் செய்து இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய முனிவர்களை விட சிறந்தவன் என்று வள்ளுவம். இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்று அந்த குறள் கூறுகிறது. அப்ப அந்த இல்லறத்தை நம்ம நிறைய வெற்றி பெறோம், பொருளாதாரத்துறை படிப்பெல்லாம். பட் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நம்ம இல்லறத்தை அமைதியாக வைத்திருப்பதுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதனால குடும்ப அமைதியை இழந்து நீ பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்த நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்கணும். இன்னைக்கு பல்வேறு இல்லங்களிலே பிரச்சனைகளை நாம பாக்குறோம் இல்லையா? நிறைய ப்ராப்ளத்தை நாம பாக்குறோம். இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு விடையாக இந்த கவியை மகரிஷி அவங்க விளக்கத்துக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு கவி, சரிங்களா? நாம இதைய படிச்சு மனப்பாடம் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இதன்படி வாழ்வதற்கு நாம முயற்சி எடுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப என்ன சொல்றாங்க மகரிஷி அப்படின்னா, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில். இல்லறம் என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு அன்பு ஊற்று. அன்புன்னா என்ன? பிறர் துன்பம் போகக்கூடிய செயல்களை அன்பு என்று சொல்கிறோம் இல்லையா? நீங்க இல்லறத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அம்மா நம்ம எல்லாருடைய துன்பத்தை போக்குறதுக்கான செயல் செய்வாங்க. அப்பா நம்ம எல்லாருடைய துன்பத்தை போக்குறதுக்காக உழைக்கிறாங்க இல்லையா? அப்போ குழந்தைகள் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு அவர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களை மகிழ்வாக வைத்துக் கொள்வதற்கான உதவிகளை செய்துட்டு இருக்காங்க. பெரியவர்கள் எல்லோர் மேலே அன்பு செலுத்தி அவர்கள் நல்லா இருப்பதற்கான சொற்களை செயல்களை செய்துட்டு இருக்காங்க.
அப்போ பிறருக்காக வாழ்வதுதான் அன்பு என்றால், அந்த அன்பினுடைய ஊற்று தான் நம்முடைய குடும்பம். ஆக்சுவலா உண்மையாலுமே அது அப்படித்தான் இருக்குது. குடும்பம் என்பது அன்பினுடைய ஊற்று என்று மகரிஷி தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அந்த அன்பு ஊற்றாக இருக்கக்கூடிய இல்லறத்துல ஆண் பெண் இரு பேரும் எடுத்தோனையுமே எதை செய்யக்கூடாதுன்னு மகரிஷி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, நல்லதை நீங்கள் செய்வதை விட கெடுதலை நீங்கள் செய்யாமல் இருக்கணும். அதான் அந்த இயம நியமங்கள்ல ஃபர்ஸ்டா பதஞ்சலி மகான் எதை செய்யணுமோ அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, எதை விடணுமோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். இயமம் என்றால் விட வேண்டியது, நியமம் என்றால் செய்ய வேண்டியது. அப்ப குடும்பத்துல நம்ம விட வேண்டிய ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால். இது நடக்குதான்னு பாருங்களேன். நிச்சயமா நடக்காத நாள் இல்லை. அந்த அளவிற்கு இன்னைக்கு சொசைட்டில ஒருவருக்கொருவர் யாரு ரெண்டு பேரும் ஒத்து உதவியும் வாழ்வோம், வாழ்க்கையில சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வோம், ஒன்றாக நிற்போம், எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு யாரு சங்கல்பம் செய்து மனம் முடித்து கொண்டார்களோ அவர்களே இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மை தெரியாதால, இல்லறம் பற்றிய தத்துவம் புரியாததால ஒருவரை ஒருவர் துன்புறுத்தி கொண்டே இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கலாம். அப்ப அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு மன வருத்தப்படுத்துறோம் இல்லைங்களா? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யார் அதிகமா மன வருத்தப்படுத்துறோம்னா வாழ்க்கை துணையை தான், அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சொல்றேன் நான். அதுக்கு பல காரணங்களை நாம சொல்லிக்கிறோம். அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவர் நம்ம சொன்னா கேட்கறது இல்லை, இவர் நான் சொல்றதுக்கு படி நடக்கிறது இல்லைன்னு. ஆக்சுவலா நம்ம கர்மா தான் அப்படி நடக்க வைக்குது. இந்த தத்துவம் புரியாதாலதான் குடும்பத்துல பெரிய சிக்கல்கள். சரிங்களா? அப்ப அவங்க யார் எதைப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, நம்ம கர்மா எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க, இல்லையா? அப்போ என்னுடைய கர்மா சரியா இருந்ததுன்னா அவங்க இன்னைக்கு ஒரு சரியான செயலை, சரியான வார்த்தையை கொடுக்க போறாங்க. என்னுடைய செயல் சரியா இல்லைன்னா அங்க வேற மாதிரியான ஒரு வார்த்தையோ செயலோ நடக்க போகுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான், என்னுடைய கர்ம வினை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க இதைய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பல ஞானிகளுக்கு வாழ்க்கை துணையினுடைய துன்பம் அதிகமா இருந்திருக்குது. அப்ப அவங்க உணர்ந்த நிலையில இருந்ததுனால அவங்கள யாரையும் திட்டுறதில்லை. சரிங்களா? மாறாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அப்போ அக்செப்டன்ஸ் வந்தப்போ அது துன்பமா மலரல. நமக்கு அந்த தத்துவம் புரியாததால ஒருத்தரை ஒருத்தர் துன்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். சரி, துன்புறுத்துறது பரவாயில்லையா? அதனால என்ன விளைவாகும்னா, துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கியோரை தாக்கும். ஒருத்தர் மனசுல அவங்க மனசை வருத்தப்படுத்தணும்னா என்ன உருவாகும்னா, துன்ப உணர்வு அலை. சரிங்களா? இந்த மன அலை இருக்கு இல்லையா, அது இன்பத்தை உணருது, துன்பத்தை உணருது. அந்த துன்ப உணர்வலை எழும்பும். அது என்ன பண்ணும்னா, யார் அந்த துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்களை திருப்பி சென்று தாக்கும். சரிங்களா? இந்த பூமராங்கு நீங்க எங்க விடுறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி நம்ம கைக்கே வரும். அது மாதிரிதான் நம்ம மனதில் இருக்கிற அலைகள்.
அப்போ அவங்க மனசுல எழுந்த அந்த துன்ப உணர்வு அலை யார் அந்த துன்பத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை போய் நேரடியா தாக்கும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்படித்தான் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இது தாக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். நம்ம வாழ்க்கையில பல பல தொல்லைகள், துன்பங்கள், துக்கங்கள் நிகழும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். ஏன் நம்ம வாழ்க்கை துணைக்கு உடம்புல இவ்வளவு நோய்கள், பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அதுல முக்கியமான காரணம் கணவனை மனைவியோ, மனைவியை கணவனோ மனதளவில் உடலளவில் துன்புறுத்தும் போது அந்த துன்ப உணர்வுகளை எழும்பி யார் அந்த துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்களை தாக்கி அவர்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான துன்பங்களாக, உடல் நோய்களாக மலர்ச்சி பெற்றுவிடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இது நிகழும். பட் வாழ்க்கை துணைக்கு கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, எக்ஸ்ட்ராவா நிகழும் அப்படி வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்னா, இப்போ நம்மளோட லைஃபுக்காகவே வாழ்றவங்க அவங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்காகவே வாழக்கூடிய நபர்கள் வாழ்க்கை துணை என்று சொல்றோம். அப்ப என்னுடைய வாழ்க்கைக்காகவே வாழக்கூடிய நபர்களை, எனக்காகவே நல்லது செய்து கொண்டிருக்கிற நபர்களை நான் துன்புறுத்தினேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவமாகும். பாவத்திலையும் பெரும்பாவமாக அது மாறுவது போல. அதனால வாழ்க்கை துணை யாரெல்லாம் மன வருத்தம் படுத்துகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு மகரிஷி அவங்க மிக தெளிவா நமக்கு எடுத்து காட்டுறாங்க. சரிங்களா? அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். சரிங்க, சாமி சொல்லிட்டார். உங்க வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான துன்பங்களுக்கு, உங்க உடல்ல வர்ற நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ன? நான் இது பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஆக்சிடென்ட்ஸ், மார்னிங் டைம்ல ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறவங்க எல்லாரையும் ஒரு ஆய்வு செய்யறாங்க. எப்படி இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஆராய்ச்சி செய்த போது அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்குது, அந்த அன்னைக்கு காலையில எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு ஆய்வு செய்யும்போது 92% கணவன் மனைவிக்கு இடையே சண்டையிட்டு கொண்டு வந்தவர்களுக்கு தான் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப மகரிஷி அவர்கள் சொன்னது ஏதோ பேருக்காக சொன்னது அல்ல. சரிங்களா? இது முழுக்க முழுக்க அவருடைய ஞானத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்போ இந்த இடத்த நம்ம ரொம்ப கவனமா வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இன்ப ஊற்று இருவரிடை பெருக. ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பெருகணுமாமா? இன்ப ஊற்று இருவரிடை பெருக. பெருகன்னா, பெருக இந்த சின்ன ரா போட்டு பெருகன்னு போட்டா பெருகுதல், அதிகமாதல் என்று அர்த்தம். பெரிய ரா போட்டு பெருகன்னு சொன்னா பெறுதல் என்று அர்த்தம். இது பெருகுதல், ஆடி பெருக்கு என்று சொல்றோம் இல்லையா? அப்போ கணவன் மனைவி இருவருக்கு இடையில இன்ப ஊற்று பெருகணும் இல்லையா? அப்பதானே நல்லா இருக்கும். நம்மளும் அதை தானே விரும்புறோம். ரெண்டு பேருக்கு நடுவுல சந்தோஷம், மகிழ்ச்சி இது நிறைஞ்சு இருக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணணும்? இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு ஒருவர் ஒருவர் என்ன பண்ணணும்? வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்த்தும் பயணம் நல்ல ஆழமா இந்த சிந்தனை பற்றிய விளக்கம் நல்லா தெரியும். அதனால
நாம எந்த அளவுக்கு அவங்களை நினைத்து நினைத்து வாழ்த்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய மனதில் இருக்கிற தன்மை நம்முடைய தன்மையோடு ஒத்து போறதுக்கு ஆரம்பிச்சு இல்லையா? இன்னும் அவங்க மனதில் இருக்கிற தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் கூட மறைந்து நம்மோடு இணக்கத்திற்கு வந்துடும். அப்ப இந்த வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செயலாக மகரிஷி நமக்கு சொல்றாங்க. இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு, வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அப்புறம் என்ன பண்ணணும்? இன்முகமும் பொறுமை தியாகம் பகைமை காட்ட வேண்டும். 4 விஷயம் சொல்றாரு. வாழ்த்தணும், அதே சமயம் இன்முகத்தோடு இருக்கணும். குறிப்பா வாழ்க்கை துணைக்கு பக்கத்தால போனாலே முகத்தை எப்படி வச்சுக்கணும்னு சொல்றாரு. இன்முகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அந்த இன்முகத்தோட அந்த புன்சிரிப்போட ஒருவரை ஒருவர் பார்த்தல், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஒரு இடத்த நீங்க ஜெயிச்சுட்டாலே எல்லா இடத்தையும் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம கோபத்திலிருந்து ஜெயிச்சாலே எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம கோபம் செல்லுபடி ஆகுங்கிறதுனால அங்கதான் நம்ம பயங்கரமா காமிச்சிடும். யாருகிட்ட? வாழ்க்கை துணைகிட்டயோ குழந்தைகளிடமோ பெற்றோரிடமோ தான் நம்ம கோபம் செல்லுபடி ஆகும். வெளியெல்லாம் போய் செல்லுபடி ஆச்சுன்னா அடி விழுகும். அதனால வள்ளுவர் சொல்றாரு, செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான், செல்லாவிடத்து காக்கிலன் காவாக்காலன் அப்படின்னு ஒரு பொருள். உன்னுடைய கோபம் எங்க செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல நீ கோபம் வராம காத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த கோபத்தை காத்ததுக்கு ஒரு சரியான பொருள் இருக்கு. இந்த இடத்துல உன்னால காட்ட முடியாது அப்படிங்கிற இடத்துல நீ காத்தா என்ன, காக்கலினா என்ன? சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபம் செல்லுபடி ஆகக்கூடிய இடம் வாழ்க்கை துணை கிட்ட. அப்ப அவங்க கிட்ட நாம் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்க வேண்டும். மதுரை சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். விட்டு கொடுத்தல், இந்த சகிப்புத்தன்மை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ யாருக்கெல்லாம் இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு தெய்வீக அணிகலன் இருக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருந்தா கூட போதும்னு சொல்லுவாங்க மகரிஷி. குடும்பத்துல யாரோ ஒரு நபர் பொறுமையா இருக்கிற நபரா இருந்தா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? இன்னொருத்தர் என்னதான் டான்ஸ் ஆடினாலும் ஒருத்தர் பொறுமையா இருந்தாலே போதும். ஆனா இன்னைக்கு எல்லா குடும்பத்திலயும் 2 பேரும் டான்சிங் பர்சன்ஸா தான் இருக்கிறோம், பெரும்பாலான இல்லங்கள்ல. அப்ப என்ன நடக்குது? ஒருவருக்கொருவர் சண்டை வரும்போது ஒன்றை ஒன்று மீறி ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்கிறோம். அப்ப இதனுடைய விளைவு என்ன ஆகுது? குடும்பத்துல மகிழ்ச்சி போகுது, உடல் நலம் கெட்டு போகுது, மன அமைதி குலைந்து போகுது, உறவுகள்ல இணக்கம் இல்லாம போகுது, குழந்தைகள் வாழ்க்கை சீரழியுது, கணவன் மனைவி சந்தோஷமா இல்லைன்னா பெற்றோர்களும் அங்க நிம்மதியா இருக்கிற முடியறது இல்லை, இல்லையா? பொருளாதார உயர்வு எல்லாமே தடைபடுது, இன்னும் சமுதாயத்துல பேர் கெடுது. ஒரு ஆன்மீகத்துல நம்ம உயர்ந்து போலான்னு நினைக்கிறதையும் செய்ய முடியுது. இந்த 7-8 விஷயமும் இந்த குடும்ப அமைதியாலேயே கெட்டு போகுது பாருங்க. இப்ப பொறுமையாக நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கணும். அவங்க செய்யறது தவறு அல்ல. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா தவறு கிடையாது. ஏன்னா நம்ம கர்ம வினைக்கு ஒட்டி தான் அவங்க இந்த செயலை செய்யறாங்க. அப்போ அதை நம்ம பொறுமையாக அந்த இடத்த நாம கடக்கணும். சரிங்களா? அதுக்குதான் சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒரு அற்புதமான பயிற்சியும் நம்ம மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப வாழ்த்தணும்,
இன்முகம் காட்ட வேண்டும். சரிங்களா? ஒருவர் பாக்குறப்போ ஒரு இன்முகம் இருக்கணும், ஒரு புன்சிரிப்பு இருக்கணும். இப்ப அப்படியே இருக்குதுன்னு நாமளே பரிசோதித்துக்கோமே. நான் அதனாலதான் சொல்லுவேன், இந்த கணவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவி எப்படி இருக்கணும்? நம்மளுக்காக வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வர்றாரு, உள்ள வர்றப்போ அவங்கள வரவேற்கிற மாதிரி ஒரு தன்மையில மனைவி இருக்கணும். சரிங்களா? இப்போ மனைவி நமக்காக வீட்டுல எல்லா வேலையும் செய்யறாங்க, கணவனும் இன்முகத்தோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சரிங்களா? அதையும் நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. பொறுமையா இருக்கணும், தியாகம் செய்ய வேண்டும். இந்த அன்பினுடைய வெளிப்பாடே தியாகம் தாங்க, இல்லையா? அம்மா அப்பா நமக்காக வாழ்க்கையவே தியாகம் பண்றாங்க, இல்லையா? அப்படிதான் வாழ்க்கை துணையும் இந்த வாழ்க்கையவே தியாகம் பண்ணி தான் வர்றாங்க. ரெண்டு பேருமே அப்படித்தான். இதுல மனைவிக்கு ஒரு பங்கு அதிகம் தான், ஜாஸ்தி தான். அப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டு தியாகம் பண்ணி வர்றவங்க இங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக பற்றுக்கள் இருக்கும்போது அங்க துன்பமாயிடும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்காம அந்த இடத்தை தான் தியாகம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. நம்மளுடைய சில நன்மைகளையும் நாம விட்டு கொடுத்து தியாகம் செய்து வாழக்கூடிய தன்மை வரும்போதுதான் அந்த இடம் வந்து சிறப்பா இருக்குங்கிறது மகிழ்ச்சியோட கருத்து. சரிங்களா? இந்த தேசத்துக்காக உயிரையே தியாகம் பண்ணாங்க பலர். அப்ப நம்ம குடும்பத்துக்காக நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். நம்மளுடைய இன்பங்களை, நம்முடைய சுகங்களை கூட சில இடத்துல தேவைப்பட்டா தியாகம் பண்றது தவறில்லை என்று மகரிஷி சொல்றாங்க. இப்ப தியாகத்தை காட்ட வேண்டும். தகைமை அப்படின்னா மன விரிவு என்று அர்த்தம். ஒரு பெருந்தன்மையோட நடந்துக்கணும்னு சொல்றோம்ல, அதுதான் தகைமை, பெருந்தகைமை, மெக்னானிமிட்டின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு பெருந்தகைமை, ஒரு பெருந்தன்மை நமக்குள்ள இருக்கணும். மன விரிவு இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கணவன் மனைவிக்குள்ள வாழ்த்துதல். நீங்க எப்பவெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்பவெல்லாம் உங்க வாழ்க்கை துணையை நினைச்சு வாழ்த்தி கொண்டே இருங்க. தேவையில்லாத அதையும் இதையும் செஞ்சு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணி, சரிதானா, நம்ம உடம்பையும் கெடுக்கிறதுக்கு பதிலா தேவையில்லாத எதையும் பேச வேண்டாம், தேவையில்லாம எதையும் கேட்க வேண்டாம். அப்ப சும்மா இருக்கிற நேரம் நிறைய கிடைக்கும். நம்மை மேம்படுத்த, நம்ம குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு என்ன சிந்தனை, என்ன செயல் அப்படிங்கிறத நாம தெளிவா செய்யலாம். அப்போ வாழ்த்தலாம், இன்முகத்தோடு இருக்கலாம், பொறுமையோடு இருக்கலாம், தியாகம் செய்யலாம், பெருந்தன்மையோட தகைமை அவங்க கிட்ட காட்டணும். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தன் புகழ் விளக்க, தன் புகழ் விளக்க, சரிங்களா, நம்மளோட உயர்ந்த தன்மையை, நிலையை விளக்குவதற்கு நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இப்படி இருந்தோம்னா தான் நம்ம குடும்பத்தோட புகழை விளக்குவதற்கு நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். ஏன்னா நீங்க என்னதான் குடும்பம் நீங்க நடத்தி குழந்தைகள் வந்து கேரக்டர்ல சரியா வரல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா பெயர் கெட்டு போயிடும். குடும்பத்தினுடைய பெயரே கெட்டு போயிடும். ஒரு பையன் கெட்டவன்னா அந்த குடும்பத்தினோட பெயரே கெட்டு போயிருதா இல்லையா? சரிங்களா? அப்ப குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம். இந்த பூமியில நம்ம வாழ்ந்து இந்த வாழ்ந்ததற்கான அடையாளத்தை நம்ம விட்டுட்டு போறது வந்து குழந்தைகளின் வழியாகத்தான். அதைத்தான் சொல்றார் வள்ளுவர், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றுனா புகழோடு தோன்றணும், புகழ் பெற்று வாழணும், பிறருக்கு உதவி வாழணும். அப்படி தோன்ற முடியலைன்னா அவங்க தோன்றாமல் இருப்பதே நல்லது என்று சொல்றார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த
ஒரு நிலை நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அது யார் கையில இருக்கு? பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான விஷயமா போயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த குழந்தை வளர்ப்பு நம்ம எந்த அளவிற்கு முக்கியத்துவம் எடுக்கணும்னு பாருங்க. அதற்கு கணவன் மனைவி இருவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, நட்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் மிகச் சிறந்தவர்களாக உருவாகி இந்த உலகத்திற்கு நன்மை செய்வார்கள். இது இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை என்று மகரிஷி சொல்றாங்க. இந்த இல்வாழ்க்கையை அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த உண்மையை மகரிஷி அவங்க நமக்கு சொல்றாங்க. எத்தனை ஆண்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. சரி, அவ்வளவு பெரிய ஞானி இந்த இல்லறத்தை ஆய்வு செய்து ஒரு 5 விஷயத்த நீங்க செய்யுங்க, ஒன்ன செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. யாரையும் மன வருத்தம் மட்டும் படுத்தக்கூடாது. அதை நம்ம இன்னைக்கு முடிவு எடுத்துக்குவோம். ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி எதுவும் நடக்காது. பட் முயற்சி செய்தால் முடியாதது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்ப முயற்சி செய்வோம். என்ன பண்ணணும்? இன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை துணையை நாம மன வருத்தமோ உடல் வருத்தமோ படுத்துறது இல்லை. ரெண்டாவது, அதுக்கு மாறா நான் 5 விஷயம் நான் செய்யறேன். எப்பவுமே வாழ்த்திட்டே இருக்கிறேன். இன்முகத்தோட, பொறுமையோட, தியாகம் செய்து பெருந்தகைமையோட நான் வாழக்கூடிய தன்மையை நான் பெறுகிறேன். அப்படிங்கிற அளவுல நம்ம என்ன பண்ணணும்? நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? இது ரொம்ப ஒரு அற்புதமான கவி. நம்ம அடிக்கடி இதைய வீட்லயே கூட எழுதி ஒட்டி வைக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறோம். இப்ப பிரச்சனை எதனால வருதுன்னா மனித எண்ணத்திற்கு அதிக ஆற்றல் இருக்குது. அப்போ அந்த எண்ண ஆற்றலை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நெகட்டிவா மாத்தி விடுறதுதான் சண்டை போடுறது, குறை பேசுறது, சரிதாங்க, ஒருவர் திட்டிக் கொள்வது எல்லாம். அப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா குடும்பத்துல என்ன வரும்? நிறைய துன்பங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படும், நோய்கள் ஏற்படும். இப்ப இதைய நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால் துன்ப உணர்வழை எழும்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்க தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை என்று மகரிஷி தெளிவா விளக்குறாங்க. நிச்சயமா இது நல்லா மனப்பாடம் செய்து கொண்டு அடிக்கடி அடிக்கடி சொல்லி பார்த்து கொண்டே இருங்க. ஆஹ் இதன்படி நம்ம நடந்து நம்ம வாழ்வை மாற்றி நம்ம ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலைக்கு செல்வோம் என்று கூறி அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நாளை மறுநாள் சிவராத்திரி. எல்லாரும் தயாராகிட்டே இருங்க. சரிங்களா? அந்த அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம கண் விழித்து தியானம் சிந்தனைகள்ல நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். அதனால வாய்ப்பை எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்றதுதான் இந்த சமுதாயத்துல ரொம்ப குறைவாயிட்டே வருது வர வர. கெட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய பரவி இருக்கு. சரிங்களா? நல்ல விஷயம் தான் பரவ மாட்டேங்குது. நம்ம செய்யற செயல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாற வேண்டும். சரி. அதே போல 27, 28 2 நாள் மௌனம் இருக்குது.
மகா சிவராத்திரியை தொடர்ந்து 2 நாட்கள் மௌனம் நம்ம ஆனந்த யோக நிலையத்துல நேரடியா நடத்துறோம். அதுல நீங்க நேரடியா வரனாலும் வரலாம், ஆன்லைன்ல வரனாலும் வரலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யுங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறையாசிரியர் பயிற்சியிலே வாரம் ஒரு கவியாக பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வார கவியினுடைய தலைப்பு இல்லற நோன்பு என்ற தலைப்புல அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் என்ற கவியினுடைய விளக்கத்தை ஐயா அழகா கொடுத்தாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் ஆன்மீகத்துல நாம முன்னேற்றம் பெற முடியும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான துறவு என்று மகரிஷி கூறியிருக்காங்க. அதுபோல குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் என்று நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் அன்போடு ஒற்றுமையோடு இருந்தாதான் நமக்கு ஒரு சாபமோ நோய்களோ வராது அப்படிங்கிறதையும் இந்த கவியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ ஒரு மன வருத்தம் வர அளவுக்கு நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதையும், இருவருக்கும் 2 பேத்துக்கும் இடையில பொறுமை, தியாகம், விட்டு கொடுக்குற பண்பு, அப்புறம் வாழ்த்துறது, இந்த மாதிரி நல்ல பண்புகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தரமுடைய நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்க அப்படிங்கிறதையும் நல்ல அழகா தெளிவா விளக்கமா சிறப்பா சொன்னாங்க ஐயா. அவரை நம்ம துரிய நிலையிலிருந்து வாழ்த்தலாங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக உரை கொடுத்த இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 3 மணிக்கு சித்தர் குழுவின் தியானம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கல்ப கவி, காயக்கல்ப உரை, காயக்கல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்மை தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. மரகதமணி அம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.
இன்றைய மதிய நேர இறை ஆசிரியர் பயிற்சியிலே பங்கேற்ற அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 3 மணிக்கு தியானத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.